This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் நம்மளோட அட்வான்ஸ் ரோலை வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் ரோலை வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேயில் எப்படி அக்யூரேசியாக நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,450 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை மினிமம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,440 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே 2 சைடு தான் ப்ரீமியம் ஆடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கால் பர்ஃபார்ம் பண்ணால் அப்புறம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம், புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டில் பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது 25,440 இருக்கும்போது 25,400ன்ற காலும் மேலே பார்த்திங்கன்னா 25,500ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இது 2 ப்ரீமியத்தை நம்ம எடுத்து வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வந்திருக்கோ அவனை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 25,400 காலோட சார்ட் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி நெகட்டிவாக இவனும் சேம் அதே சீனாரி தான் இருந்தான். அதாவது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே நெகட்டிவாக தான் இருந்தான். ஓகேங்களா, இவனை எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 137ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக வந்து அதில் மீட் ஆகி தான் அவன் மேலே போனது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் 143 ஒரு 5 பாயிண்ட்டுக்கு முன்னாடி திரும்பி மேலே போயிட்டான். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவனை எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம இவனோட ஆப்போனண்ட்டை பார்த்து தான் டிசைட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், சேம் அதே சீனாரில் இவனும் இருக்கான். அப்போ வந்து புட்டு பர்ஃபார்ம் பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று எஸ்டர்டே இவன் பிரேக் பண்ணலை, இன்னொன்று ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் ரிஸ்க் கீழே. அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும் ரீசனாக. ஓகேங்களா, இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனா 2 பேரும் சேமாக கூட பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க சில டைம். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக 120ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்டலை, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ஸில். அதே மாதிரி ஆக்சுவலாக மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு மேலே போகணும், அதுதான் ரூல். ஓகேங்களா, அப்போது 15 நிமிஷத்தில் இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான். எஸ்டர்டே ஐயே இவன் கால் ஆப்ஷன் உடைக்கலை அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். அதாவது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே லோ உள்ள வரணும், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் அதை தொட்டுட்டு வரணும், இல்லை அது தொட்டுட்டு மேலே போகணும். இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, அப்போது இவனை வந்து கரெக்டாக ஒரு 9:35 ஒரு 20 நிமிஷத்தில் இவன் 120ன்ற இடத்துல இவனை எடுக்கிறோம். ஏன் இவனை எடுக்கிறோம் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷன் வந்து வீக்காக இருக்கிறான். அவன் எஸ்டர்டேயை உடைக்கலை. எஸ்டர்டே ஏன் உடைக்கலை அப்படின்னும்போது மார்க்கெட்டும் இன்சைடு, கால் ஆப்ஷனும் இன்சைடு. அப்போ இவன் வந்து எஸ்டர்டே லோ கீழே இவன் மட்டும் இருக்கலாமாலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இவன் 120ன்ற அட்வான்ஸ் உள்ள க்ளீனாக சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே. அப்போது இவனை தான் நம்ம எடுக்கணும், இவனை தான் எடுத்தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆஃபில் இவனை தான் எடுத்தோம். 150 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. இவன் ஏன் அது வரைக்கும் தான் டார்கெட்னா இவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான், அது வரைக்கும் தான் போவான் இவன். ஓகேங்களா, மேக்ஸிமம் இவனோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் 151 ஆக்சுவலாக அது வரைக்கும் தான் போச்சு மார்க்கெட். ஓகேங்களா, அப்போ நம்ம அதில் வெளியே வந்துடணும். ஒன்று கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கும்போது இவன் வந்து ஆக்சுவலாக இதை தாண்டி மேலே போகணும், ஆனால் இவன் போகலை. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கும்போது இவன் இதை உடச்சி மேலே போயிருந்தானா இவன் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் இங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டான். ஓப்பனை தாண்ட முடியாமல், ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்ட முடியாமல் எஸ்டர்டே லோ கீழே வந்துட்டான் ஒரு 10:30 மணிக்கு. ஓகேங்களா,
அப்போ தான் நீங்கள் திருப்பியும் போய் கால் எடுக்கணும். ஏன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் கீழே எவனா ஒருத்தன் தான் இருக்கணும். மேலே இருக்கவன் கீழே வந்துட்டானா கீழே இருக்கவன் மேலே போகணும். அப்போ கீழே இருக்கிறவன் மேலே போய் ஆகணும். ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டான். அப்போது திருப்பியும் கால் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். அப்போது இவன் ஓப்பனையும் ப்ரீவியஸையும் உடைக்க முடியல, தாண்ட முடியல. எஸ்டர்டே லோ கீழே தான் இருக்கிறான். இவன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கிற வரைக்கும் கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்ட ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுவான், இல்லை எஸ்டர்டே வரைக்கும் போவான். இதுதான் ரூல். ஓகேங்களா? அதனால தான் இந்த என்ட்ரி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த 10:30 மணிக்கு இந்த என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இவங்க தான் எடுக்கணும். ஏன் இவனை எடுக்கணும்னா, பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு டார்கெட் கொடுத்த புட் ஆப்ஷன் அவனால் அதுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே போக முடியல, கீழே வந்துட்டான். அப்போது ஓப்பனுக்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் ஓப்பனை தாண்ட ட்ரை பண்ணுவோம். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, புட் ஆப்ஷன் லோ கீழே இருக்கிறதுனால இவன் ஐயை தாண்டி தாண்டணும். ஓகேங்களா? ஆனால் இது தாண்டியே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஒன்று ஐ வரைக்கும் போகலாம், இல்லை ஓப்பன் வரைக்கும் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போனான். இதில் ஒரு டார்கெட் நம்மளுக்கு. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் எடுக்கணும், 140 எடுக்கணும், 175 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஒரு 30 பாயிண்ட் 15 பாயிண்ட் நம்மளுக்கு ஏன்னா இன்சைட் மார்க்கெட் ஆகிடுச்சு. 2 பேருமே ப்ரீவியஸ் லாஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறானுங்க. அப்போ ப்ரீமியம் 2 சைடும் கரைய போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி 2 பேரும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருக்கிற போது என்ட்ரி போகவே கூடாது. அப்படியே நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி கிடைச்சாலும் ஒரு 15 பாயிண்ட் 12 பாயிண்ட் கிடைச்சா வெளியே வந்துடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு வாட்டி என்ட்ரி எடுத்தோமா, இப்போ புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோமா, அதோட உள்ளே போகக்கூடாது. சப்போஸ் புட் ஆப்ஷனில் 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் என்ட்ரி எடுக்காதவங்க இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பொறுமையாக ஒரு 10:30 மணிக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு புட் ஆப்ஷன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான். அப்போ இவன் ஐயை தாண்டணும், ஐக்கு மேலே வர ட்ரை பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்த லோவை வச்சு எடுத்துருக்கலாம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இவன் ஐ வரைக்கும் போகணுன்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது இவன் கரெக்டாக பாருங்கள், அது வரைக்கும் தான் போயிருக்கான். அப்புறம் 2வது வந்துடும் போயிருக்கான் பாருங்கள். 2வதும் இதில் பிரேக் பண்ணி போயிருக்கான் பாருங்கள். 140 160 20 பாயிண்ட். ஓகேங்களா? ஏன் இவங்க 2 பேரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறானுங்க அப்படின்னா, 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே எஸ்டர்டே கீழே இருக்கிறானுங்க. இதில் புட் ஆப்ஷன் டோட்டலாக எஸ்டர்டே லோவையே உடைச்சிட்டான். ஓகேங்களா? எஸ்டர்டே லோ உடைக்கும் போது இவன் மேலே போயிடணும், ஆனால் போக முடியல. ஏன்னா இவன் வீக் ஆகிட்டான். ஆல்ரெடி காலையிலே வீக் ஆகிட்டான். எப்போதுமே ப்ரீமியம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு ½ ஹவரில் ஓப்பனுக்கு கீழே இருந்தாலும் அவன் மேலே போயிட்டான்னா ஸ்ட்ராங் ஆகிடுவான் அவன். அதுக்கப்புறம் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆனால் இவங்க யாராலையுமே அது மாதிரி போக முடியல. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா? பெரும்பாலும் இன்சைட் மார்க்கெட்டில் அப்படி தான் ஆகும், ரேஞ்சு தான் ஆகும். ஓகேங்களா? இன்றைக்கி தெளிவாகவே ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் ஆஃப் ட்ரேடு. ஓகேங்களா? செகண்ட் ஆஃப் ட்ரேட்லேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃபில் எடுக்க முடியாதும் இதை பண்ணலாம். இன்னும் ஏன் அப்படின்னா 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருக்கும்போது நம்ம யாருன்னா ஒரு சைடு என்ட்ரி நம்ம ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் 2 சைடு தான் ஆடும்னு தெரியும். ஏன்னா மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ½ ஹவரில். ஓகேங்களா? அப்போது தெளிவாக புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும், கால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். இருந்தாலும் 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் காலும் புட்டும் வந்ததுனால 2 பேராலையுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா? ஒரு 15 ஒரு ½ ஹவர் 45 மினிட்ஸில் எவனா ஒருத்தன் மேலே போயிட்டு இருந்தானா அவன் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருப்பான். ஆனால் 2 பேருமே வீக் ஆனதுனால 2 பேராலையுமே மேலே போக முடியாத சூழ்நிலையால் மார்க்கெட் வீக் ஆகும்போது கூட புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அரைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாருங்கள், இவனும் கால் ஆப்ஷனும் அரைச்சிக்கிட்டு தான் இருக்கான், புட் ஆப்ஷனும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட்டு டோட்டலாக வீக்கு, ப்ரீமியமும் கால் ஆப்ஷனும் வீக்குன்றதுனால இவனை நல்லா எடுத்துருக்கலாம் நம்ம புட் ஆப்ஷனை. ஏன்னா அவன் ஐயா உடைக்காத வரைக்கும் இவன் லோ உடைக்கக்கூடாது. லோ உள்ள வரோம் ட்ரை பண்ணுவான் அவன். அப்போ இந்த என்ட்ரி ட்ரை பண்ணிக்கலாம், இந்த என்ட்ரி ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டைம் ஆரம்பத்தில் ரேஞ்சின் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு, அந்த லோ வச்சு எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஏன் இவனை எடுக்கணும்? கால் ஆப்ஷன் ஐ கீழே தான் இருக்கிறான், ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான். அதனால் இவனை எடுத்துக்கினே இருக்கலாம். ஓகேங்களா? வீக்காக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இதே அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டு தானே அவ்வளோதான், இவனை ஒரே ட்ரேடு தான், அதோடு விட்டுட்டுருவணும். ஓகேங்களா? இதே தான் அவனுக்கும். இவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்க வரைக்கும் இதை தொட்டுட்டு கீழே வரும்போது அவனை எடுக்கலாம் நீங்கள். ஏன்னா இவன் லோ கீழே இருக்கான். இவன் லோ கீழே இருக்க வரைக்கும் ஐயா உடைக்க அவன் ட்ரை பண்ணுவான்.
சேம் கான்செப்ட் தான், மாறி மாறி. அதாவது ரேஞ்சுன்னும் போது அப்படி தான் கான்செப்ட் மாறி மாறி இவங்ககிட்ட வரும் அவங்ககிட்ட வரும். ஓகேங்களா, மாறி மாறி போட்டி போடுவாங்க யார் வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான். என்ன தான் மார்க்கெட் ரேஞ்சாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி கிளியராகவே இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் ரேஞ்ச் மார்க்கெட்டில் யாரும் கஷ்டப்படுவாங்க என்ட்ரி எடுக்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. திருப்பியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினச்சாலும் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.